இன்றைய முக்கிய செய்திகள். வட மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலைக்கான ரெட் அலர்ட். சென்னை சுற்றுப்புற மாவட்டங்களிலும் 108 டிகிரியை தாண்டும் என எச்சரிக்கை. இந்தியா கூட்டணி கூட்டத்தை வரும் 1ஆம் தேதி டெல்லியில் கூட்ட திட்டம். பிரதமர் வேட்பாளர் அடுத்த கட்ட வியூகம் குறித்து விவாதிக்க உள்ளதாக தகவல். புனேவில் மதுபோதையில் விபத்தை ஏற்படுத்திய சிறுவன். போலி சான்றிதழ் கொடுத்த மருத்துவர்கள் 2 அதிரடியாக கைது. தொப்பை இருந்தால் நீரிழிவு, மாரடைப்பு ஏற்படும் அபாயம் அதிகம். தேசிய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோடைக்காலம் தொடங்கியது முதல் வட மாநிலங்களில் வெயில் வாட்டி வருகிறது. ராஜஸ்தான் மாநிலம் பலோடியில் நேற்று அதிகபட்சமாக 120 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் சுட்டெரித்தது. பார்மரில் 118 டிகிரி வெப்பம் வாட்டியது. அந்த மாநிலத்தில் வெயிலின் தாக்கத்தால் இதுவரை 33 பேர் பலியாகியுள்ளனர். பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, மத்திய பிரதேசம், தெலுங்கானா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், ஒடிசா ஆகிய மாநிலங்களில் வரும் 30ஆம் தேதி வரை வெப்ப அலைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 30ஆம் தேதிக்கு பிறகு வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் இந்த வருடம் கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. கோடை காலம் தொடங்கியதும் கரூர், பரமத்தியில் தமிழகத்திலேயே அதிகபட்சமாக 112 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. கோடை மழை காரணமாக கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை பெய்ததால் வெப்பத்தின் அளவு குறைந்தது. இந்நிலையில் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் வெப்பத்தின் அளவு 2 முதல் 3 டிகிரி வரை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. குறிப்பாக சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் சுட்டெரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் வெயிலின் அளவு மீண்டும் 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் செயல்திறன், அடுத்த கட்ட வியூகம் குறித்து விவாதிக்க இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் ஜூன் 1ஆம் தேதி டெல்லியில் நடைபெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ், திமுக, தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட 28 கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளன. மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் நிலையில் இதுவரை நடந்த 6 கட்ட தேர்தலில் பல மாநிலங்களில் பாஜகவுக்கு இந்தியா கூட்டணி கடும் சவால் அளித்து வருகிறது. 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. 7 கட்ட தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் செயல்பாடுகளை மதிப்பிடுவதற்கும் தேர்தல் முடிவுக்கு முன்னதாக தங்கள் கூட்டணியின் வியூகங்களை வகுப்பதற்கும் கூட்டணி தலைவர்களின் கூட்டம் டெல்லியில் ஜூன் 1ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்களவைத் தேர்தலில் ஆட்சியை பிடிக்கும் முனைப்பில் உள்ள இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தற்போது இடைக்கால ஜாமீனில் உள்ள டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஜூன் 1ஆம் தேதி சரணடைய வேண்டும் என்பதால் அன்றைய தினம் பிற்பகலில் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான முறையான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புனேவில் போர்ஷே காரில் விபத்தை ஏற்படுத்திய சிறுவனின் இரத்த மாதிரிகளை குப்பை தொட்டியில் வீசிவிட்டு வேறு மாதிரிகளை பரிசோதனை செய்து தவறான அறிக்கை வழங்கிய 2 மருத்துவர்களை போலீசார் கைது செய்தனர். மகாராஷ்டிராவில் கடந்த வாரம் +2 தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் புனேவைச் சேர்ந்த பிரபல கட்டுமான தொழிலதிபரின் 17 வயது மகன் தனது நண்பர்களுடன் பப்பில் மது அருந்தி கொண்டாடியுள்ளான். அதைத் தொடர்ந்து அதிவேகத்தில் போர்ஷே ஆடம்பர காரை ஓட்டிச் சென்ற அந்த சிறுவன் சாலையில் சென்ற இருசக்கர வாகனத்தில் மோதியதில் அனிஷ் அவதியா, அஸ்வினி கோஷ்டா என்ற பொறியாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த வழக்கில் இருந்து சிறுவனை காப்பாற்ற சினிமா காட்சிகளை மிஞ்சும் வகையில் பல்வேறு திருப்பங்கள் அரங்கேறி வருகின்றன. கைது செய்யப்பட்ட சிறுவனை சாலை விபத்து குறித்து 300 வார்த்தைகள் கொண்ட கட்டுரை எழுத உத்தரவிட்டு சிறார் நீதி வாரியம் ஜாமீன் வழங்கியது. கொடிய குற்றத்திற்கு 15 மணி நேரத்திற்குள் ஜாமீன் வழங்கப்பட்டதற்கு தேசிய அளவில் எழுந்த கடும் எதிர்ப்பால் சில நாட்களில் அது ரத்து செய்யப்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டார். சிறுவனுக்கு கார் கொடுத்ததாக அவனது தந்தை கைது செய்யப்பட்ட போதிலும் அதனை போலீசார் தான் நிரூபிக்க வேண்டும் என்று கூறிய அவரது வழக்கறிஞர்கள் சிறுவன் கார் ஓட்டவில்லை என்று அந்தர்பல்ட்டி அடித்தனர். ஆனால் விபத்து நடந்த போது காரை ஓட்டியதாக ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கும்படி அவர்களது கார் ஓட்டுநரை நிர்பந்தித்த சிறுவனின் தாத்தாவும் கைது செய்யப்பட்டார். விபத்து குறித்து தகவல் தெரிவிக்காத எர்வாடா காவல் நிலைய ஆய்வாளர் திரு ராகுல் ஜக்டேல் மற்றும் உதவி ஆய்வாளர் திரு விஸ்வநாத் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர்.
பப்பில் மைனர் சிறுவனுக்கு மதுபானம் வழங்கிய இருவர் அங்கு பதிவான வீடியோ காட்சிகள் அடிப்படையில் கைது செய்யப்பட்டனர். அந்த பாருக்கு கலால் துறை அதிகாரிகள் இன்று சீல் வைத்தனர். சிறுவன் மது அருந்தும் வீடியோ காட்சிகள் கைப்பற்றப்பட்ட நிலையில் சிறுவன் மது அருந்தவில்லை என போலி சான்றிதழ் வழங்கிய 2 மருத்துவர்களை புனே குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். சாஷூன் மருத்துவமனையில் சிறுவனிடம் எடுக்கப்பட்ட இரத்த மாதிரிகளை குப்பை தொட்டியில் வீசிவிட்டு வேறு ஒருவரின் இரத்த மாதிரிகளை வைத்த அந்த மருத்துவமனை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஸ்ரீஹரி இரத்த மாதிரிகளை மாற்ற அறிவுறுத்திய தடயவியல் துறை தலைவர் டாக்டர் அஜய் தாவ்டே ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதனை உறுதி செய்த புனே காவல்துறை ஆணையர் திரு அமிதேஷ் குமார் சிறுவனின் DNA-உடன் தவறான அறிக்கை வழங்கப்பட்ட இரத்த மாதிரி ஒத்துப்போகவில்லை என்று கூறினார். விபத்து நடந்தவுடன் சிறுவன் தனது அப்பா மற்றும் தாத்தாவுடன் செல்போனில் பேசியது, டாக்டர் அஜய் தாவ்டேயுடன் சிறுவனின் தந்தையும் தாத்தாவும் பேசியது உள்ளிட்ட ஆதாரங்களை கைப்பற்றியுள்ளதாக கூறினார். ஒரு காலத்தில் தொப்பை உள்ள மனிதர்களை காட்சிப் பொருள் போல் வேடிக்கை பார்ப்பவர்கள் கேலியும் செய்வதுண்டு. ஆனால் இன்றைய அவசர உலகில் குழந்தைகளுக்கும் தொப்பை பிரச்சனை அதிகம் வர தொடங்கிவிட்டது. இதற்கு என்ன காரணம்? இதனால் எத்தகைய ஆபத்துகள் காத்திருக்கின்றன? அதற்கு தீர்வுதான் என்ன? இதோ இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்ப்போம். தொந்தியும் தொப்பையுமாக உள்ள குண்டு மனிதர்களை பல்வேறு விதமாக விமர்சிப்பது வழக்கம். செழிப்பான உணவு, மரபியல் மற்றும் முதுமையின் காரணமாக இந்த தொப்பை வரலாம் என ஆராய்ச்சியில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது குழந்தைகள், இளம் பருவத்தினரிடையே தொப்பை மற்றும் உடல் பருமன் பிரச்சனை அதிகம் ஏற்படுகிறது. உடற்பயிற்சியே செய்யாமல் மிக குறைந்த வேலையை செய்பவர்களுக்கும் வயிற்றில் கொழுப்பு சேர்ந்து தொப்பை உருவாக வாய்ப்பு அதிகம். ஆண்களுக்கு 90 சென்டிமீட்டருக்கு மேலும், பெண்களுக்கு 80 சென்டிமீட்டருக்கு மேலும் இடுப்பு அளவு இருந்தால் நீரிழிவு, மாரடைப்பு, பக்கவாதம், இரத்த கொதிப்பு போன்ற வாழ்வியல் சார்ந்த நோய்களால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். தேசிய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் தேசிய ஊட்டச்சத்து மையமும் இணைந்து நடத்திய ஆய்வின் அடிப்படையில் இந்தியர்களுக்கான உணவு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளார்கள். அதன்படி உப்பு, சர்க்கரை, எண்ணெய், பொரிக்கப்பட்ட உணவுகள் போன்றவற்றை குறைத்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். ஹோட்டல்களில் மட்டுமல்ல, இவற்றை வீட்டில் தயாரித்தாலும் அதே ஆபத்துதான் என்கிறார்கள் ICMR விஞ்ஞானிகள். மதுபானம், குளிர்பானம் ஆகியவற்றை அறவே தவிர்க்க வேண்டும். பழங்கள், காய்கறிகள், பாலிஷ் செய்யப்படாத முழு தானியங்கள் மற்றும் சிறுதானியங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொண்டால் தொப்பை, உடல் பருமன் போன்ற சிக்கலில் சிக்காமல் தப்பிக்கலாம். நம்மளோட உணவு முறைகள் ரொம்ப மோசமாயிட்டே போகுது. பிகாஸ் ரொம்ப ப்ராசஸ்ட் ஐட்டம்ஸ், ரெடிமேட் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்றது, அன்ஹெல்தி, அன்பேலன்ஸ்ட், அன்டைம்லி ஃபுட் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இந்த மெயின் 2 ரீசன்ஸ்னால தான் ஒபிசிட்டி இஸ் ஆன் த இன்க்ரீஸ். உணவுக்கும் சமையலுக்கும் நமது பாரம்பரிய மண் பாத்திரங்களை பயன்படுத்துவதே நல்லது என்றும், சந்தையில் அதிகம் விற்கப்படும் நான்ஸ்டிக் பாத்திரங்கள் ஆபத்தானவை என்கிறது ICMR அறிக்கை. நான்ஸ்டிக் பாத்திரத்தில் சமைக்கப்படும் உணவால் கல்லீரல் பாதிப்பு, அதிக இரத்த கொதிப்பு பிரச்சனைகள் வரலாம் என எச்சரிக்கின்றனர். ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக மண்பானையில் தான் சமையல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை திருப்பி நீங்கள் கொண்டு வரணும் உங்கள் ருட்டீன் குக்கிங்கில். ரெண்டாவது, கிரனைட் ஸ்டோன் குக்வேர். கிரனைட் ஸ்டோன் குக்வேரில் நீங்கள் சமையல் பண்ணிங்கன்னா அது டெஃப்லான் கோட்டிங் இல்லாமல் இருக்கணும். அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா டெஃப்லான் கோட்டிங்கில் கேன்சர் வரதுக்கு வாய்ப்புண்டுன்னு பல ஆராய்ச்சி இருந்துச்சு. அதேபோல் கட்டுமஸ்தான உடலுக்கு ஆசைப்பட்டு உடற்பயிற்சி கூடங்களில் வழங்கப்படும் புரோட்டீன் மருந்துகளை உட்கொள்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்துகிறார்கள் விஞ்ஞானிகள். அதிக எண்ணெயில் பொரிக்கப்பட்ட அல்லது வறுக்கப்பட்ட அசைவ உணவுகள் புற்றுநோய்க்கு அழைப்பு விடுக்கும் என்கிறது ICMR ஆய்வறிக்கை. உணவு மற்றும் உடற்பயிற்சி மூலம் உடல் எடையை மெதுவாகவும் சீராகவும் குறைப்பதே நல்லது என்றும், ஒரு வாரத்தில் நமது எடையில் 1/2 கிலோ அளவுக்கு குறைப்பதே பாதுகாப்பானது என்றும் அறிவுறுத்துகிறார்கள் மருத்துவர்கள். மேலும் புற்றீசல் போல் முளைத்துள்ள ஜிம்களில் பரிந்துரைக்கப்படும் மருந்து, மாத்திரைகள், கடும் பட்டினி மற்றும் அளவுக்கு மீறிய உடற்பயிற்சி போன்றவற்றால் விபரீதங்களை ஏற்படும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். மொத்தத்தில் தொப்பை இல்லாத வாழ்வே ஆரோக்கியமானது என்கிறார்கள் விஞ்ஞானிகள். முல்லை பெரியாறு அணைக்கு மாற்றாக புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசை கண்டித்து தமிழக விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் நீர் ஆதாரமாக விளங்கும் முல்லை பெரியாறு அணைக்கு மாற்றாக புதிய அணை கட்டப்போவதாக அறிவித்துள்ள கேரள அரசு அதற்கான நிதியையும் ஒதுக்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தமிழக விவசாயிகள் சங்கங்கள் தேனி மாவட்டம் குமுளியில் இன்று பேரணி நடத்தினர்.
மத்திய மற்றும் கேரள அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பிய விவசாயிகள் புதிய அணை கட்ட மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தினர். அரசும் இந்திய அரசும் தமிழ்நாட்டை வஞ்சிக்குது. தமிழ்நாட்டை பாலைவனமாக்க ஒன்றிய அரசு துடிக்குது. ஊர்வலமாக சென்ற விவசாயிகளை பென்னிகுயிக் மணிமண்டபம் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது தமிழகத்திற்கு கிடைக்கும் நீர் ஆதாரங்களை மத்திய அரசு முடக்க நினைப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் வாழக்கூடிய 10 லட்சம் விவசாயிகள், குடிநீருக்காக காத்திருக்கக்கூடிய 1 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக அழித்துவிட கேரள அரசாங்கம் முடிவு செய்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கு. கேரள அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பது யாருன்னு கேட்டால் நம்முடைய மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம். இடுக்கி அணைக்கு முல்லை பெரியாறு அணை நீரை கொண்டு சென்று மின் உற்பத்தி செய்யவே முல்லை பெரியாறு அணைக்கு எதிராக கேரள அரசு பொய் பிரச்சாரங்களை செய்து வருவதாக விவசாயிகள் சாடினர். இனி வருவது செய்தி துளிகள். குஜராத் அரசு மற்றும் அதன் உள்ளாட்சி அமைப்புகள் மீதும் நம்பிக்கை இல்லை என அம்மாநில உயர் நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்துள்ளது. விளையாட்டு மையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 35 பேர் பலியான விவகாரத்தில் உரிய அனுமதியின்றி அது செயல்பட அனுமதித்தது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் ராஜ்காட் நகராட்சி என குருடா 4 ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டு இருந்ததா என்றும் காட்டமாக வினவினர். ஜாமீன் நீட்டிப்பு கோரி டெல்லி முதலமைச்சர் திரு கெஜ்ரிவால் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால ஜாமீன் ஜூன் 1ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் மருத்துவ காரணங்களுக்காக மேலும் 7 நாட்களுக்கு ஜாமீனை நீட்டிக்கும்படி கெஜ்ரிவால் கோரியுள்ளார். பிரதமர் திரு மோடி மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என தேர்தல் பிரச்சாரத்தில் பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தெரிவித்ததால் பரபரப்பு நிலவியது. பாட்னாவில் நேற்று வாய் தவறி பேசிய அவர் பின்னர் தவறை திருத்திக் கொண்டார். 73 வயதான அவர் நேற்று முன்தினம் நடைபெற்ற பிரச்சாரத்தில் 2020ஆம் ஆண்டே மறைந்த ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு வாக்கு கேட்டது சிரிப்பலைகளை ஏற்படுத்தி இருந்தது. காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்திற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கர்நாடக அமைச்சர் திரு முனியப்பா தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரு மாநிலத்தவரும் சகோதரர்களாக உள்ளதாக கூறினார். மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி அதிக இடங்களை பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்றும் திரு முனியப்பா தெரிவித்தார். தென்மேற்கு பருவக்காற்று வேகமாக வீசி வருவதால் காற்றாலை மின் உற்பத்தி 4111 மெகாவாட்டாக உயர்ந்துள்ளது. நெல்லை, குமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பெய்த மழையால் காற்றாலை மின் உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது பருவக்காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் உற்பத்தி திறனும் உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 100 மெகாவாட்டாக குறைந்த மின் உற்பத்தி மீண்டும் 4000க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளதால் மின் தட்டுப்பாடு தவிர்க்கப்படும் என்று மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே ஜல்லிக்கட்டு வெகு விமர்சையாக நடந்தது. புள்ளம்பாடியில் உரிய பரிசோதனைகளுக்கு பின்னர் வாடி வாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5 நாட்களுக்கு பிறகு ரப்பர் பால் வெட்டும் பணி மீண்டும் தொடங்கியுள்ளது. அந்த மாவட்டத்தில் இந்த தொடர் மழையால் கீரிப்பாறை, காளிகேசம் அரசு ரப்பர் தோட்டங்கள் மற்றும் புதுக்கிராமம், வாழையத்து வயல் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தனியார் ரப்பர் தோட்டங்களில் பால் வெட்டும் பணி நிறுத்தப்பட்டது. தற்போது மழை இல்லாததால் மீண்டும் ரப்பர் பால் வெட்டும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் காய்கறி சந்தையில் வரத்து குறைவால் காய்கறிகளின் விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ பீன்ஸ் 120 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சேனைக்கிழங்கு 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. 15 ரூபாய்க்கு விற்ற தக்காளி 70 ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு 60 ரூபாயில் இருந்து 100 ரூபாயாக உயர்ந்தும் விற்பனையானது. இதுபோல கேரட், புடலங்காய் உள்ளிட்டவற்றின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. புதுச்சேரி ஊசுட்டேரியில் ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த பிளமிங்கோ பறவைகள் குவிந்து வருவதை அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். தண்ணீர் குறைந்து காணப்படும் அந்த ஏரியில் பூநாரைகள் எனப்படும் பிளமிங்கோ பறவைகள் ஏராளமாக காணப்படுகின்றன. இனப்பெருக்கத்திற்காக ஊசுட்டேரியில் கூடியுள்ள அந்த பறவைகளை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். பழவேற்காடு, கோடியக்கரை, குந்தங்குளம், ராமேஸ்வரம் பகுதிகளுக்கு மட்டும் வருகை தரும் பிளமிங்கோ பறவைகள் இந்த ஆண்டு புதுச்சேரி ஊசுட்டேரியில் முகாமிட்டுள்ளதாக பறவை ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 20 புள்ளிகள் குறைந்து 75,390 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 25 புள்ளிகள் குறைந்து 22,932 புள்ளிகளாக நிறைவடைந்தது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 53,760 ரூபாயாகவும் ஒரு கிராம் 6,720 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் 97 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் செயல்திறன் அடுத்த கட்ட வியூகம் குறித்து விவாதிக்க இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் ஜூன் 1ஆம் தேதி டெல்லியில் நடைபெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொப்பை இருந்தால் நீரிழிவு, மாரடைப்பு ஏற்படும் என எச்சரித்துள்ள தேசிய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அவற்றை தடுப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.